ஆர்கே நகர்மணி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னன்னா, இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் வந்து மனுஷாலும் கிடையாதுங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு ஐடி இல்லையா? போன எலெக்ஷன்ல அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலையா? அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனால தான் நீங்க ஆட்சியில அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க. எங்க சென்னையில தான் பார்க்க முடியாத கேட்க முடியாத அநியாயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிராமத்துல தாங்க மறைமுகமா எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி தெரிய வருது மக்களுக்கு? எப்படி பாக்குறாங்க? நியூஸ்ல போடுறாங்களா? கிடையாது. போன் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம் கிராமத்துல நடக்கிற அநியாயங்கள். அதை மீறி நியூஸ்ல போட்டா பல்சுவை செய்திகள் மாதிரி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்கு எதனா ஒரு சாதமா எதிர்கட்சிக்காரங்க பண்ணிட்டோம் உடனே அதை போட்டு ஓயாம போட்டு காட்டுவாங்க. அப்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள், கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க? 15-16 வயசு பையன் அரசு பள்ளிக்கு பின்னாடி வந்து கஞ்சா அடிக்கிறான், சொல்யூஷன் அடிக்கிறான். எவ்வளவு அலட்சியமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன் ஒரு கேமரா வைக்க வேண்டியதானே? எங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா இருந்தா எதுக்குங்க பிரைவேட் ஸ்கூலு, பிரைவேட் காலேஜ் வரப்போகுது? ஏன் ஒரு கேமரா வச்சு கண்காணிக்க வேண்டியதானே? முடியாது. அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். எங்களுக்கு பழக்கம் இல்ல. ஒரு காவல்துறை இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு துளி அளவு கூட பயம் இல்லாம அந்த பெண்மணியை அடிக்கிறாங்க அந்த கட்சிக்காரரு. இவ்வளவு தைரியமா ஒருத்தன் தப்பு பண்றதுக்கான ஒரு தைரியம் யாருங்க கொடுத்தது நான் கேக்குறேன்? அலட்சியமா இருக்கிற அந்த அரசாங்கமா, இல்ல அந்த அரசாங்கத்தை வழி நடத்துற இந்த அரசியல்வாதிகளா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது உங்க கையில தான் இருக்கு.